யோகா மிலாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷோட வணக்கம். உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் வந்துட்டு என்னுடைய எக்ஸசைஸ் வீடியோ வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி வந்து காது சார்ந்த பிரச்சனைகளை எக்ஸசைஸ் மூலிமா எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் எந்த மாதிரியான எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் காது சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, இந்த சுண்டு விரல் இந்த கடைசி கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் சென்டரில் இதை வச்சு அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி இந்த கையிலையும் ரெண்டு கையிலையும் நீங்கள் பண்ணலாம். இதை வந்து 21 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு காது வலி ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா இமீடியட்டாக சரியாகும். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது இந்த காது இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த காது மடல் இந்த இடத்துல இப்படி கை வச்சுட்டு 21 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும். கிளாக் வைஸ் 21 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 21 டைம்ஸ். சேம் அதே மாதிரி இந்த காது. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேட்குற திறன் வந்து அதிகமாகும். அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விரல் வச்சுட்டு இந்த காதோட எஜ்ஜில் இருக்கு இல்லையா இந்த சதை, இதை வந்து இப்படி மேலே இழுக்கணும். இந்த மாதிரி ஒரு 21 டைம்ஸ் பண்ணணும். இதை முடிச்சதுக்கப்புறம் சேம் இந்த காதலையும் இதில் ஒரு 21 டைம்ஸ். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காதுகளில் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா அது சரியாகும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காது எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையை எப்படி வச்சுக்கிட்டு அதை எப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த காதில் ஒரு 21 டைம்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த காதில். இப்படி பண்ணும்போது அந்த காது எரிச்சல் ப்ராப்ளம் வந்து சரியாகும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய அடுத்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா ப்ராப்ளத்தை எப்படி எக்ஸசைஸ் மூலியமாக சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தா எங்களுடைய அடுத்த பதிவு. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 100 கமெண்ட்ஸாவது நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே போகிற போக்கில் நம்ம யோகா மிலாகர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய எக்ஸசைஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே ஐ பட்டனில் பிளேலிஸ்ட் இருக்குது, அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உங்கள் விரல்களை இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்கள் கையை இப்படி வச்சு காதில் நல்லா அழுத்திக்கிங்க. இப்படி அழுத்திட்டு ஒரு 7 டைம்ஸ் வந்து மூச்சை நல்லா டீப் ப்ரீத் பண்ணி இழுக்கணும். செவன் டைம்ஸ் மூச்சு இழுத்து விட்டதுக்கப்புறம் உங்கள் கையை ரிலீஸ் பண்ணிடுங்க. ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்பவும் 7 டைம்ஸ் மூச்சை நல்லா இழுத்து விடணும். இப்படி 7 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லையா, இந்த முட்டிக்கும் நடுவில் இங்கே குழி மாதிரி இருக்கும். இதை வந்து ஒரு 21 தடவை இப்படி அழுத்தி விடணும். காது வலி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சரியாயிடும். அதே மாதிரி சேம் இந்த கையிலையும் சுண்டு விரல் முட்டிக்கு கீழே இந்த இடத்துல. இதில் ஒரு 21 தடவை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மூச்சை வந்து நல்லா இழுத்துக்கிட்டு வாயை க்ளோஸ் பண்ணிக்கணும், மூக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிவிட்டு உங்கள் வாயை வந்து இப்படி நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காது வழியாக மூச்சு வந்து ரிலீஸ் ஆகும். அது எடுத்தவொன்னே வந்து காதில் மூச்சு விட முடியாது. அது ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த பழக்கம் வரும். ஸோ அது எப்படி பண்ணுறேங்கிறத நீங்கள் பாருங்கள். எனக்கே ஃபஸ்ட் டைம் இது. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காதில் ஒரு மாதிரி சவுண்டு வருது, கொயின்னு.
ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ண எனக்கும் பழகிரும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் ட்ரை பண்ணுறேன். இதை வந்து தொடர்ந்து ஒரு 2 நிமிஷமாவது நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும் தினமும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், இந்த காது மடலில் வந்துட்டு இந்த விரல் வச்சு காது மடலுக்கு மேலே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கட்டை விரல் இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி 21 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். சேம் இந்த காதுலையும். இதில் ஒரு 21 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் விரலை இப்படி வச்சுக்கிங்க. இப்படி வச்சுட்டு இது ஒரு ஸ்டைல் மாதிரி தான் தெரியும், பட் ஆனால் இது ஒரு எக்ஸசைஸ். இப்படி பின்னாடி வரைக்கும் நல்லா இப்படி இழுத்து விடணும். இது ஒரு 21 டைம்ஸ் பண்ணிக்கிங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, காதுக்கு வந்து நல்லா ஒரு ரத்த ஓட்டம் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, உங்கள் கைகளை இப்படி பின்னாடி வச்சுக்கிங்க. பின்னாடி வச்சுட்டு இப்படி வந்து தட்டணும். இது எப்படின்னு பாருங்கள். இப்படி வச்சுட்டிங்களா, இந்த இடத்துல இப்படி தட்டணும். இது 21 டைம்ஸ் பண்ணுங்கள். இது எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காது எரிச்சல் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, அது சரியாகும் இப்படி பண்ணும்போது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இந்த விரலை வந்து காதுக்குள்ளே வச்சு அடைச்சிக்கங்க. அடைச்சிட்டு மூச்சை நல்லா மெதுவாக இழுத்து ரிலீஸ் பண்ணணும். இதை ஒரு 2 நிமிஷம் பண்ணிக்கங்க. இப்படி மூச்சை மெதுவாக இழுத்து விடும்போது உங்கள் மனசுக்குள்ளாரே வந்துட்டு என் காது ஆரோக்கியமாக இருக்குது, காதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, உங்கள் வாயை நல்லா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அது ஒரு 21 டைம்ஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காதுகளுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். அது எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 21 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொல்லிக் கொடுத்த இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸசைஸை நீங்கள் தினமும் வீட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஸோ காதில் ப்ராப்ளம் வராமல் தற்காத்துக்கலாம். அதே மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் நான் சொல்லிக் கொடுத்த இந்த எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே போதும். ஸோ அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். நாங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், தைராய்டை வந்து எப்படி எக்ஸசைஸ் மூலிமா சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸசைஸ் மூலிமா தலைவலியை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸசைஸில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா. நன்றி.